முத்தழகுல இன்னைக்கு அஞ்சலி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சலி முத்தழகு கிட்ட, பூமி என்னதான் லவ் பண்ணா, அதனாலதான் எனக்கு குழந்தை கொடுத்திருக்கான், உங்களை அவன் லவ்வே பண்ணல. ஒருவேளை எனக்கு எல்லாமே ஞாபகம் போயிருந்தா இந்த மாதிரி வேலைக்காரியா என்ன கூட்டிட்டு வந்திருப்பாங்களா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எந்த விதத்திலயாவது எனக்கு நீங்க தகுதியானவங்களான்னு நீங்க யோசிங்க. உங்களாலதான் பூமி என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறான், தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையை விட்டு போயிருங்க அப்படின்னு முத்தழகு கால்ல விழறாங்க அஞ்சலி. முத்தழகு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் சேர்ந்து அலறாங்க. வெளிய ஸ்வேதா, பேச்சியம்மா, ஸ்வர்ணம் எல்லாருமே அஞ்சலிக்கு ஏன் இப்படி ஒரு குரூர புத்தி இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணுகிட்ட போய் எல்லாத்தையும் இவ சொல்லி வச்சிருக்காளே அப்படின்னு பேசுறாங்க. உடனே வக்காலத்து வாங்க வந்துடுறாங்க பாண்டியம்மாவும் அவங்க அண்ணனும். பேச்சியம்மா உடனே அஞ்சலி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. முத்தழகு உள்ள அஞ்சலி கிட்ட, நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியல, உங்க வாழ்க்கையை விட்டு நான் போயிடுறேன், கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இங்க எந்த வேலையுமே கிடையாது, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அஞ்சலி உடனே போட்ட டிராமா ஒர்க் அவுட் ஆயிருச்சு, எப்படியோ முத்தழகு வீட்டை விட்டு போயிருவாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. முத்தழகு வெளியே போய் பேச்சியம்மா கிட்ட, நான் ஏம்மா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி தான் அவரோட முதல் மனைவி, இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் என்ன வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க, எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, ஆனா இந்த வீட்டுல நான் இருக்கக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. எல்லா உண்மையும் முழுசா தெரிஞ்சுக்கோ முத்தழகுன்னு சொல்ல, இதுக்கு மேல என்ன உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும், அவங்க 2 பேத்துக்கும் குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எல்லாரும் அஞ்சலிய ஒரு முறை முறைக்கிறாங்க. அஞ்சலி உடனே, என்ன ஏன் இப்ப முறைக்கிறீங்க, நான் உண்மையை தானே சொன்னேன், உள்ள வாக்கு கொடுத்த மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிருங்க முத்தழகுன்னு அஞ்சலி மறுபடியும் சொல்றாங்க. ஸ்வேதா முத்தழகு கிட்ட, நீங்க எல்லாத்தையும் மறந்திருந்தாலும் மறுபடியும் மாமாவை தானே நீங்க காதலிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி உடனே, எல்லாமே பூமி செஞ்ச டிராமான்னு சொல்றாங்க. ஸ்வேதா உடனே, ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்றனால லவ் வரவே வராது, உங்களுக்கு அவங்க 2 பேத்த பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. பூமி வரட்டும், அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு அமுதனும் பேசுறாரு. ஆனா முத்தழகு ஒரே பிடியா, என்னால இதுக்கு மேல இங்க இருக்கவே முடியாது, என்ன காரணம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாதுன்னு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பூமி வந்து தடுத்துறாரு. நீங்க போங்க முத்தழகு, ஆனா உங்க கூட தான் நானும் வருவேன், என் ஃபேமிலி எங்க இருக்கோ அங்கதான் நானும் இருப்பேன், நீங்க தான் என் ஃபேமிலி, போறதுக்கு முன்னாடி உண்மை எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அஞ்சலியை நான் விரும்பி எல்லாம் காதலிக்கல, கல்யாணம் பண்ணிக்கல, அவ உயிர் போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் சொல்றத முழுசா கேளுங்கன்னு சொல்றாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இன்னும் கதையை எப்படி எல்லாம் கொண்டு போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.